தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாதாக அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்திக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவகரம் ஊழியத்தின் மூலமாக வாரம் ஒரு செய்தி யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் ஒளிபரப்பப்படுகிறது. வாரம் ஒரு செய்தி, 5 நிமிட செய்தி ஞாயிற்றுக்கிழமை, வாரம் ஒரு செய்தி புதன்கிழமை, இப்படியாக ஒளிபரப்பப்படுகிறது. JTK டிவியிலே முதல் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு என்னுடைய செய்தியை காணலாம். JC டிவியிலே மாலை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 4:30 மணிக்கு என்னுடைய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் மாதத்திலே கடைசி சனிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. இதுவரை நாம் கடந்த கொரோனாவுக்கு முன்பதாக முதியோர் இல்லத்திலே சென்று நாம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் மாலை ஒவ்வொரு மணிக்கும், ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 4:30 மணிக்கு முதியோர் இல்லத்திலே சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, டெய்லி SMS ஊழியங்கள் மற்றும் கடைசி சனிக்கிழமை நமக்கு உபவாச கூட்டம், டெய்லி 100 SMS 100 பேருக்கு அனுப்பப்படுதல், இப்படியாக இந்த ஊழியம் தேவகரம் ஊழியத்தின் மூலமாக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஜெபித்துக் கொள்ள முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கோ மாலை 7 மணிக்கு காத்திருப்பு கூட்டம் தேவகரம் ஊழிய அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே சாந்தி நேரில் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கலந்து கொள்ளலாம். இந்த கூடுகையிலே கூட்டம் முடிந்த பிறகு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனிப்பட்ட ஜெபங்களிலும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே நாம் ஒவ்வொருவரும் உடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தின்படி செய்ய கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறான். எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தின்படி செய்வது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். யோவான் 5:30 நான் இயேசு சொல்கிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் 6:38-39 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதை என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறான், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறான், 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும். பரிசுத்தமாய் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:11-16 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உறுத்தாக்கி உண்டாகும்படி செய்யுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனந்தாரமான ஒரு இடத்திற்கு போய் இங்கே ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான், அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சால்வேஷன் பிலாங்ஸ் டு காட், ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சித்தமாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுக்கு அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னடிக்கும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கு ஆசாரியமாக்க அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னடிக்கும் உண்டாக இருப்பதாக. நம்மை பாவங்களை கழுவுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். பரிசுத்தப்படுத்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆளுகை செய்கிறவர்கள் தேவ சித்தத்தின்படி ஆளுகை செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், அதைத்தான் தானியேல் 5:24 உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். இப்போ அமெரிக்கா தேர்தல் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் வருவாரா அல்லது இன்னொரு அதிபர் வருவாரா என்று சொல்லி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3/11/2020 அன்று இன்றைக்கு அமெரிக்காவிலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு இரவு முடிவு தெரிந்துவிடும் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்கள், அதே போல் நம்முடைய இந்தியா தேசத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டிலே வருகின்ற மே மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அதிலே தெரிந்துவிடும் யார் முதல்வர் என்று சொல்லி. இப்படியாக ஒவ்வொருவரும் ராஜாக்கள் தங்களுடைய ஆளுகை செய்கிறவர்கள் எப்படியாவது ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, ஆளுகையை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநில முதல்வர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆளுகையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்திலே ஒரு சேமம் காணப்படும், தேசத்திலே நல்லாட்சி காணப்படும். பிரியமானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 5:19 அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவான், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பான், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவான், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், அவருக்கு சித்தமானவர்களை தாழ்த்துகிறார், அவருக்கு சித்தமானவனை உயிரோடு வைக்கிறார். எல்லாம் ஆண்டுடைய சித்தம். பிரியமானவர்களே, நாம் உயிரோடு இருப்பது ஆண்டுடைய சித்தம். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அனாதைகள் அல்ல, உங்களுக்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நமக்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவருக்கு சித்தமானதை செய்வோம், அவரோடு கூட ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதியும், பலப்படுத்து, பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, ஒருவேளை பலவீனமாக இருப்பார்கள், ஆனால் ஒரு பலனை மாற்றிப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.